கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் மக்கள் மற்றவங்க நமக்கு தீமையாக நமக்கு செய்ய ஆரம்பித்தோம்னா அதை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர். அதுதான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒரு போதருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தியானித்து வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்கள்லேயும் நம்மளை நடத்தி செல்ல அர்ப்பணிப்போம், அற்புதமாக நம்மளை நடத்துவோம். ஜீவிப்போம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிற சுவாமி, வசனங்களின் மூலம் எங்களுக்கு எந்த தீமை விசாசி செய்ய தீர்மானித்திருந்தாலும் அதை நன்மையாக மாற்ற செய்கிற தேவன் நீங்கள் கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற சுவாமி. நன்மையானவைகளை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் தீமையை ஒழிக்க வந்த என் தேவனாக இருக்கிறபடியால் சிலுவையில் எல்லாவற்றையும் அழித்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிர்மூலமாக்கி அவனை ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் எங்களுக்கு இந்த நாட்களில் எங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருவின் திட்டங்களுக்கு எங்களுக்கு விலக்கி காத்து எங்களை வழிநடத்த போகிறதா நன்றி செலுத்துகிற சுவாமி. அங்கே எந்த இடத்துல வெக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவனாக இருக்கீங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான காரியங்களிலும் நீங்களே எங்களை வழிநடத்தி எங்களை கரை சேர்க்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறது இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுத்தரணுமோ அவையான கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். நீரே முழுவதுமாக ஆழ்கையை சேர்ந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மயமெல்லாம் நமக்கு சேர்த்துக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் மேலே பிதாவே ஆமென். இந்த இன்னைக்கு தியானிக்க போகிறது தீமையை நன்மையாக மாற்றின ஆண்டவர் நமக்கு ஒரு போதருக்கு செஞ்ச காரியம். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இது நம்ம ஆதியாகமத்தில் 50வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பார்த்தோம்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார் அப்படின்னு சொல்லுவார். அந்த காரியத்தை தான் அவர் தீமைக்காக தான் அவங்க விற்று எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சகோதரர்கள்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவரை வழிநடத்துறதா கடைசி ஆதியாகமத்தில் நம்ம படிக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனங்கள் தான். நீங்கள் அதை தியானிங்க, அது பெரிய காரியங்களை செய்யும். இப்போ 2வது மகா யுத்தத்தின் போது இந்த ஒரு ஆலயத்தில் போதகராக இருந்தவர் அவர் இந்த போதகராக இருக்கவங்கள அவங்க அந்த யுத்தத்துக்கு வர வேண்டாம், மற்ற எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்கள் இருந்தது. அதை போதகர் தவிர ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்ட அனைவரும் இராணுவத்துக்கு போகணும். அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வச்சுருப்பாங்க, நம்ம 20 வயசு 30 வயசுன்னு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே போகணும். அந்த ஆலயத்தில் போதகராக இருப்பாங்களே பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் போதகராக இருக்குது கொஞ்சம் வயசாகி வருவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க அந்த இதை நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சட்டம் இருந்திருக்கு இராணுவத்துக்கு போகிறதுக்கு. அப்போ இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த உத்தரவை அவங்களுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி போதகர் வர வேண்டாம், அதுக்கு மற்றவங்க எல்லாரும் குறிப்பிட்ட வயசுக்குள்ளவங்க எல்லாருமே வரணும் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ஆலயம் இருந்திருக்கு அந்த இடத்துல. அந்த ஆலயத்தில் கொஞ்சம் வயசு குறைஞ்ச ஒரு போதகர் இருந்திருக்காரு. ஏன்னா சிலர் படிச்சுட்டு உடனே போய் கொஞ்சம் வயசாக போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போதகர் ஒரு வயசு கம்மியானவர் போயிருக்காரு, அங்கே இருந்திருக்காரு. ஆனால் அவரை குறித்து நம்ம ஒரு போதகர் இருந்தாங்க அன்னைக்கு அவங்க என்ன மாதிரி போதிப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் போதகரை இவங்க யுத்தத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சுருக்கும்போது இந்த போதகர் மேலே அவங்களுக்கு ஏதோ மக்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ ஒன்று அவங்கள செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம் செஞ்சதுனால அந்த போதகர் மேலே ஒரு தவறான ஒரு இதை சொல்லி அவங்க இவர் கரெக்ட் இல்லை, இவர் ஒரு மாதிரி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை அவர் பேரில் சொல்லி அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க. இவர் அப்படி எப்படியோ ஏதோ ஒரு குறைகளை சொல்லி அவனுக்கு இந்த ஆளை அவங்க ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த தவறான காரியங்கள் செய்தாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி அந்த அவர் கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தாங்க அவங்க இவரை இந்த போதகரை அப்போ அவரும் போதகர் சொல்றாரு, நான் ஒரு போதகர், அதனால் நான் போதகம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி நான் வேறு எந்த காரியமும் செய்யலை அப்படின்னு சொல்லி இவங்க மக்கள் சொல்கிற காரியங்கள் எதுவுமே நான் செய்யவே செய்யலை, அந்த மாதிரி தவறான காரியம் செய்கிறவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் எத்தனையோ வாதாடுதாரு. ஆனால் வாதாடினாலும் அவங்க அதை பற்றி கேட்க மாட்டாங்க. அவர் போய் கொண்டே ஜெயிலில் போட்டுருந்தாங்க. அப்போ அதுக்கு என்ன காரியம் சொல்கிறாங்க, அன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கி பாருங்கள், நீ இந்த இடத்துல இருந்து வந்தவன் இல்லை, அதனால் இது உரிமை கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம சாதாரணமாக நம்ம இருக்கிற இடத்துலையே பாருங்கள், உங்கள் ஊரா உங்களுக்கு சொந்த ஊர் ஏதோ அதுதான் உங்களுக்கு அதிகாரம், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கி இதெல்லாம் அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய படிப்பில் கூட நிறையா அந்த மாதிரி நிறைய அங்கே படித்ததெல்லாம் செல்லாதுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீ இங்கிலாந்து நாட்டில் அங்கீகாரம் பெற்ற ஆலயத்தில் போதகன் கிடையாது, நீ இந்த அங்கீகாரம் பெற்றிருக்கணும், அந்த அங்கீகாரம் இவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்லி அவங்க ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அப்போ தண்டனை சொன்னோன்னே நீங்கள்
அவங்க வந்து அரசாங்கத்தில் சொன்ன பிறகு அதுக்கு மீறி எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இவர் தண்டனை சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புனோன்னே கையில் ஒரு வேதாமத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்ணீரோடு, அதாவது நான் வந்து எதுவுமே செய்யலை, நான் இந்த வேத வசனத்தை தான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் மக்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியலைனாலும் ஆனால் அவர் கண்ணீரோடு அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு இந்த புத்தகத்தை மட்டும், வேத புத்தகத்தை மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த அந்த இடத்துக்கு போகிறாரு. அவங்க போகும்போது எல்லோரும் கேலி செய்தாங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு தான் எல்லாருமே சொல்லுவாங்களே, இந்த ஒரு ஏதோ சின்ன தவறு சொல்லி அவங்க மேலே, அவர் நல்லவராக இருக்கும்போது அவர் மேலே ஏதோ தப்பு பண்ணி அவரை ஏதோ செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இவங்கெல்லாம் கேலி பண்ணியிருக்காங்க. அவர் போதகர் போகிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆண்டவர் எதுக்கு நம்மளை கொண்டு போனாரோ நம்மளை நடத்துவாருங்க. அந்த விசுவாசம், இப்போ நமக்கு இந்த விசுவாசம் இருக்கணும். நமக்கு வந்து பிசாசு பாருங்கள் எத்தனையோ காரியங்களில் நம்மளை தள்ள பார்க்கான், நம்ம அவ்வளோதான் உடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி நொறுக்க பார்க்கான். அப்படி நிலைமைகள்லாம் நம்மளுக்கு வரும் பொழுது இந்த போதகருக்கு என்ன நடந்துருக்கு பாருங்கள். ஜெயிலே கொண்டே போட்டிருக்காங்க. போதகர்னாக்கி அவர் போதிக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் போதிக்கக்கூடிய ஒரு நல்ல போதகரை போய் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிசாசான வந்து தடைகளை கொண்டு வந்து நிறைய வேதனைகள், நிறைய பாடுகள்லாம் கொண்டு வரதான் நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவிக்கும் பார்த்திங்களா. அதெல்லாம் வரும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்ம அவரை பற்றி பிடிச்சிக்கிட்டு அந்த வேதத்தில் எப்படி அவர் வந்து இருந்து அவர் ஜெயிச்சாருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம். அதுதான் இங்கே நம்ம நடக்கும்போது ஜெயிலில் நடந்தது என்னென்னா, அவர் வந்து ஜெயிலேருந்து வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். பல தடவை திரும்ப படிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா போதகராக வேலை பார்க்கும்போது அவ்வளோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பாருங்கள் முழு நேரமும் அவங்க கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கும்போது அவருக்கு படிக்கிறதுக்கு நிறையா திரும்ப படிக்கும்போது அவருக்கு வசனம் என்னென்னா, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் மனசை வந்து அந்த நேரத்தை தொட்டு அதே திரும்ப தியானிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படித்து நான் சொல்லுவேன்ல, படிச்சுட்டே இருந்தால் போதாதுங்க, அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அதில் இருக்க காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதில் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் சொன்னோடனே எல்லாருக்கும் நிறைய படித்தவங்களா இருந்தால் பைபிள் படிச்சுட்டே இருப்போம்ல, அப்படி இருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆவியானவர் வழி நடத்துனது 9 வரங்களை பற்றி அதெல்லாம் நம்ம படித்தோம். அந்த மாதிரி வசனங்கள் தான் அவருக்கு தென்பட்டுருக்கு. அதை திரும்ப படிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பும், அபிஷேகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லி அழுது அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு. அப்போ பாருங்கள், கர்த்தர் வந்து சிறைச்சாலையில் வைத்து அவரை வந்து நம்ம ஆவியினால நிறைச்சிருக்காரு. அது அடுத்து என்ன சொல்லுங்க, தொடர்ந்து அவருடைய 9 வரங்களையும் பெற்றுக்கணும்னு சொல்லி போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, 9 வரங்கள். அதையும் நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அழுதுருக்காரு. அதையும் ஆண்டவர் 9 வரங்களையும் கொடுத்து அவரை வந்து அந்த ஜெயிலே வந்து அவ்வளவும் செஞ்சுருக்காரு. ஆண்டவர் வந்து அந்த வேதத்தை வசனத்தை படித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர்கள் நிரப்பப்படுத்தாரு, 9 வரங்களையும் கொடுக்காருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஜெயிலு அதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி சரி ஒரு போதகர் வேலை தானே பார்க்குறாரு, இவ்வளோ நாளும் ஜெயிலில் இருந்துட்டு பைபிளை தானே படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாற்றங்கள் வரும் பார்த்தீங்களா. அந்த ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க, அந்த வருஷம் வரைக்கும் தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. அதனால் அந்த இடத்த விட்டு நீங்கள் போகலாம், ஜெயிலேருந்து நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாராம். ஜெயிலேருந்து வெளியே வரும்போது சொல்கிறார், என்ன சொன்னார் தெரியுங்களா, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம என்ன சந்தோஷமாக கொண்டாடுவோம், ஜெயிலில் கொண்டு என்ன எவ்வளோ அசிங்கமாக பண்ணிட்டானுங்களே, எப்படி எங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளாம் அழுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த போதகர் அழலை. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கி, இங்கே தான் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்காரு. எப்போ பவுல் சொல்கிற காரியம் தான் நம்ம படிக்கணும். பவுல் வந்து பாருங்கள், எத்தனை துன்பத்துலேயும் எவ்வளோ இதுலேயும் நான் மனரம்யமாக இருக்க பசி பட்டினி அதெல்லாம் என்னை வந்து ஒன்றும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு பாருங்கள். அந்த மாதிரி காரியங்கள் தான் நிறைய பாருங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது நிறைய பேருக்கு அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுதான் நம்மளை தேற்றும், நம்மளை வழி நடத்தும். அந்த காரியங்களை சொல்கிறாரு. எனக்கு இங்கே தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் போதகராக இருக்கும்போது கிடைக்கல, ஆனால் இங்கே வந்து கிடச்சிது. 9 வரங்களை கேட்டேன், அதையும் நான் ஆண்டவர் தந்தை நான் பெற்றுக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தேன்னாக்கி இன்னும் ஆண்டவர் வந்து என்ன ஏதாவது ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன இன்னும் உயர்த்திருப்பார், அதுக்குள்ளே என்ன விடுதலை பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னாலும். அப்போது இந்த ஜெயிலுக்கு போனது வந்து அவர் அழுதுகிட்டு தான் போனார், வேதத்தை எடுத்துக்கிட்டு அழுது போனார்னு நம்ம பார்க்கோம். ஆனால் அங்கே கொண்டு போய் என்ன நடத்தணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருந்தாரோ அந்த நடத்தினார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறையா வேதனைகள்லாம் வரும்பொழுது நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கோம்னே தெரியாத மாதிரி முடிவு எடுக்க போகிறோம்.
ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எப்படி காரியங்கள் வசனங்களின் மூலமாக பேசும் பொழுது அவர் நமக்கு எத்தனை காரியங்களை நம்ம கற்றுத்தர பாருங்க. அதனால் இந்த போதகர் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய காரியம் என்னென்னா, ஆவியானவர் நிறைக்கப்படணும். 9 வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். ஏன்னா தண்டனை வேண்டாததை சொல்லி ஜெயிலுக்கு போகக்கூடிய அளவுக்கு போன ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் எப்படி உயர்த்தி கொண்டு வர்றாரு பாருங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி அந்த காரியங்களை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டு வாழக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதோட முடிஞ்சு போகலைங்க. வெளியே வந்த பிறகு அவர் வந்து ஆன்மீக வரம், இந்த 9 வரங்களை பற்றி சும்மா படிச்சுட்டே போனோம்னா அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இந்த வரம் அந்த வரம்னு சொல்லி அதனுடைய ஆழங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதினாரம்மா. அதை வந்து உலகம் முழுசும் கணக்கற்றோர் அந்த இதை புஸ்தகத்தை படித்து அவங்க வந்து நிறைய எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்கன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அப்போ ஆண்டவருடைய வசனங்கள் எப்படி நம்மளை உயிர்ப்பிக்க பாருங்கள், எப்படி நடத்துதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. நம்ம சூழ்நிலை வந்து ரொம்ப தாறுமாறாக போய் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோதான் அப்படிங்கக்கூடிய காரியங்களில் போய் விழுந்து போகும்பொழுது பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசும்பொழுது அதுதான் நமக்கு தேற்றக்கூடியது. அதுதான் நம்மளை விடுதலை செஞ்சு நம்மளை கடைசி வரை நடத்தக்கூடியது. அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் சொல்கிறாராம், மக்கள் என்னை தீமைக்காண்டி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க, ஏதோ தப்பு செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்லி தவறான ஒரு காரியங்களை சொல்லி என்னை ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் அதை வந்து என்னை நன்மையாக முடிவு செஞ்சுட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே போனதுனால எனக்கு வந்து நீ வெளியே வந்ததுனால எனக்கு நான் புத்தகத்தை எழுதினேன், ஆவியானவருடைய வரம் இருக்குது, ஆவியானவர் இருக்கார், எல்லாம் என்னை வழி நடத்துறதுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு போய் தான் என்னை நடத்தினாருங்கும்போது நம்மளையும் கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் என்ன நடத்தணும்னு அவர் சித்தம் வச்சுருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு துன்பமான காரியமாக இருக்கலாம். ஆனால் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் என்ன நடத்துறதுக்கு நீங்கள் என்ன இதை அனுமதிக்கிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபித்து அதுலேருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழணும். மனுஷ மத்தியில் எந்த இடத்துலையும் நம்ம வெட்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். அந்த மாதிரி வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு, இந்த போதகர் மூலமாக எப்படி ஜெயிச்சார் பாருங்க, அந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். இது தீமை செய்யறதுக்கு நினச்சாங்கன்னா மற்றவங்க நமக்கு வந்து நன்மையாக அதை முடிவு செய்யறதுக்கு வசனத்தின் மூலமாக ஆண்டவரோட கூட நம்ம பேசி நம்ம நடத்தப்படும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். இந்த அதிகாரம் 50வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த தீமையாக தான் அவன் செஞ்சு அவங்க விற்றாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்ன செஞ்சார், அதை நன்மையாக மாற்றி அவரே சொல்கிறாரு, ஐயோ கடைசி நேரத்தில் நமக்கு எதாச்சும் செஞ்சிடும். அவர் தகப்பனார் இறந்து போன உடனே ஐயோ நமக்கு என்ன இவன் தீமை செஞ்சிருவானே, நமக்கு என்ன செய்வானோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணமார் எல்லாம் அழும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவர் யோசேப்பு வந்து சொல்லுவார். 19வது வசனத்துலேயே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசேப்பு சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அவரை வந்து விற்று எல்லாம் பண்ணி அவரை கொடுமையாக தான் செஞ்சாங்க. ஆனால் அப்படி போன இடத்துல அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் வழி உயர்த்தினார் பாருங்க. அது மாதிரி நம்மளையும் உயர்த்ததுக்கு நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களையும் செய்வார். இந்த போதகருக்கு செஞ்ச மாதிரி நம்மளும் ஆவியினால் நிறைய பண்ணணும், வரங்களை பெறணும்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். அப்போ அற்புதமாக நடத்துவார். நம்ம பிள்ளைகளெல்லாம் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்தா அற்புதமாக நடத்துவதை நம்ம இந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிச்சிருக்கோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி.
தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த போதர் மூலமாக நாங்கள் இப்போ அந்த கண்டுகொண்ட இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் தியானித்த அந்த காரியங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து தருமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வைத்திருக்க தீர்மானம் என்ன நோக்கத்தோடு வைத்திருக்கிறோம், பிசாசு எத்தனை திட்டங்களை வைத்து எங்களை மூழ்கடிக்க பார்த்தாலும் எங்களை கொண்டு நீங்கள் வைத்திருக்க திட்டம் எங்கு கொண்டு போய் நீங்கள் செய்வீங்களோ செய்யுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல போக வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று ஆவியானவர் கற்றுத்தருவார். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்ல ஆவியானவர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த நாட்களிலே வரங்களினாலே நிறைக்கிற தேவனாக இருக்கீங்க, நன்றி செலுத்துகிற சுவாமி. அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க. எங்களுக்கு தீமை செய்கிற பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாங்கள் ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு நன்மையுள்ள ஆண்டவரை நன்மையை கற்றுத்தருகிற பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு வாழ்க்கையை மாற்றணுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை அனுமதிக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு ஆண்டவரை பலன் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை போஷித்து வழிநடத்தும். உடைய ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து விடுதலை தந்து வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசத்தை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை வழிநடத்தத்தக்கதாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் ஆளுகை செய்து வழிநடத்தும். உங்களுடைய நாம மகிமைக்கென்று எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்யும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்தும். கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை தந்து வழிநடத்தமாக செபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு போதுமான கிருபையை தந்து போதுமான ஆவியானவரின் உதவியை தந்து எங்களை வழிநடத்தத்தக்கதாய் நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நீ வழிநடத்தவனுமா அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பயிர் கொடுத்து நான் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.